ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸ்னு ரிபான் அஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போகும். அதுலேயும் அந்த டஞ்சன் லாட பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் அஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 9. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் ஆடம்ல தான் இருக்காங்க. நெதர்லாண்டோட ஆளை பிடிச்சாச்சு. ஸோ மான்ஸ்டர்ஸ் இவங்களை டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணாது. பட் இவங்க போய் ஃபாரஸ்ட் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பட் லாமிஸ் மற்ற எல்லாரும் சேர்ந்து ஈஸியாக அதை தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஃபீல்டில் வச்சு அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டாடம்லாட் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். அப்படி இருந்தால் அது மேடாகி நம்மளை தோத்தி வரலையே அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. இந்த ஸ்டாடம்க்கு இதுதான் ஒரு கார்டியன் கூட சொல்லலாம். எல்லாத்தையும் இது ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ண அப்படின்னு டேரக்டர் டார்க் சொல்ற மாதிரி மக்களை ஹியூமனா திரும்ப மாத்துறதுக்கு இதை டிஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும். பாக்ஸோ எங்களுக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஷோவேவும் பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸும் கேட்கறாங்க. ஹீரோ கிஃப்டா கொடுத்த க்ளோக்னால லாமிஸ்க்கு வந்து குளிரல, அது ஹீட்டையும் ரெசிஸ்ட் பண்ணும். பாக்ஸோ எனக்கும் நீ ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீலமி கேட்கறாங்க. என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு புது வெண்டிங்னா நம்ம ஹீரோ மாறவும் இப்படி ஒன்ன பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஷோவே அதை தோற்ற ஹைவேஸ்ல போறவங்களுக்காக ஆட்டோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது தான் இந்த வெண்டிங் மிஷின். பட் காலப்போக்கில் இந்த வெண்டிங் மிஷின் அழிஞ்சு போயிடுச்சு. பட் நான் இப்போ அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஷோவே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்றா. ஏன்னா இதுல நான் பிராத்த போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்களுக்கும் வேணும்னு எல்லாரும் கேட்கறாங்க. பர்கர் தயாரிக்கிற மிஷினா நம்ம ஹீரோ மாதிரி இருக்கா. ஒரே நிமிஷத்துல பர்கரை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதையும் சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெண்டிங் மிஷின் நான் தேடி போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாச்சாங்க. பட் இப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காலையில இருந்துச்சு அவங்க மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க. நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படியே தான் ரொட்டீனா போய்கிட்டு இருக்கு. நேற்றுக்கு பாக்ஸ் சமைச்சா இன்னைக்கு நான் சமையல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிக்கியும் வந்து ஹெல்ப் பண்றா. அவா இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து கவர் பண்றது நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா கடுப்பா இருக்கு. அதுல ஃபயரை யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இருட்டுல வர உட்கார்ந்துருக்க வேண்டியது இருக்கு. குளிருதே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல எல்லாரும் ஒரு ஹாட் பாத் எடுத்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தபடி ஒரு வெண்டிங் மிஷினா மாறுதான். ஸோ லாமிஸும் மற்றவங்களும் சேர்ந்து அதுக்கு தேவையான உட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இப்போ ஒரு பிரைவேட் பாத்ரூமையே கிரியேட் பண்ணிட்டாங்க. பக்கத்துல மான்ஸ்டர் எதுவும் வந்துட்டா சொன்னா காடா அவங்களுக்கு நிக்கிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க குளிக்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பட் உங்க ஷூவை நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷூக்காக தான் வந்திருக்கேன். என்னோட பீஸ்ட் இந்த இடத்த காட் பண்ணும் சார், நீங்க தேவையில்லை அப்படின்னு கேக்கியோ சொல்றா. இங்க என்ன பண்றா, இவனுக்குள்ள ஒரு ஹியூமன் லிவிங் சோல் இருக்காது, ஒரு ஆம்பளை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீலமிக்கு ஏன்னா ஷாம்பு போட்டவெல்லாம் அவன் தான் தரணும். பாக்ஸ் இருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்கும் கவலை இல்லைன்னு ஹீலமி சொன்னாலுமே ஹீரோ வாலண்டியரா நான் வெளியே வரேன்னு சொல்லுவோம். லாமிஸோ வெளியே கொண்டு வந்து வைக்கிறா. இப்ப பொண்ணுங்கெல்லாம் ஜாலியா அதுல குளிச்சுட்டு இருக்காங்க. கேக்கியோட பரபாவளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ பார்த்தா நைட் வானையா பிரைட்டா தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. கொள்ள வேண்டிய அந்த ஸ்டாடம் லாட யாரோ ஃபயரை வச்சு கொளுத்தி விட்டுட்டாங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, இங்க இருக்கிற மரத்துல எல்லாம் ஈஸியா தீ பிடிச்சிரும். சோ ஃபயர் ஃபாஸ்டா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு நிறைய டைம் இல்ல, எப்படியாச்சும் இந்த தீ அணைச்சாகணும், இல்லைன்னா மொத்த இடமும் டெஸ்ட்ராய் ஆயிருமேன்னு கேட்க ஸ்டாடம் லாட் செத்துட்டாருன்னா ட்ரியா இருந்த மக்கள் நார்மலா மாறி இருப்பாங்க. எல்லாருக்கும் போய் எச்சரிக்கை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கிளியர் ஃப்ளோ லேக் ஸ்டாடம்க்கு போக சொல்ல அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்றாங்க. மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. சுத்தி இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்தையும் இவங்க கட் பண்ணி அதை எல்லாத்தையும் எப்படியாச்சும் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எப்படியாச்சும் இந்த ஃபயரையும் ஸ்டாப் பண்ணணும் டைரக்டர் பியர் யோசிக்கிறாரு. ஃபயர் ரவுண்ட் ஷேப்ல தான் பரவிட்டு இருக்கு. அதை சுத்தி ரவுண்ட் ஷேப்ல எல்லாத்தையும் மொத்தமா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. பாக்ஸ் அந்த தீ பரவாம இருக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி லாமிஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல நம்ம ஹீரோவை எரிக்கிற மாதிரி ஏதாச்சும் எரிபொருள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறா. இது கேட்க பைத்தியக்காரத்தனமா இருக்கும் நம்ப அப்படின்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்ணி அந்த தீக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து இந்த இடத்தையும் இவங்க எரிச்சு விடுறாங்க. ஆப்போசிட் சைட்ல இருந்து டைரக்டா ஃபயரும் மோதும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு அணைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஹீலமி சொல்றா. ஃபயர் ரொம்பவே அதிகமா இருக்கு, இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் கிட்ட நெருங்குங்க அப்படின்னு சொல்லி ஷீல்ட போட்டு எல்லாத்தையும் கவர் பண்றான். ஸ்டாடமோட கண்டிஷன் நல்லா ஃபயர் ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு. பட் நம்ம ஹீரோவோட பேரியர் ப்ரொடெக்ஷன் அங்க இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. ஸ்டாடம் லார்ட் கிட்ட இவங்க நெருங்குறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு பெரிய ஏரியா இப்ப மொத்தமா தீனால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எங்களை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாக்ஸ் ஆன் ஹீலமி சொல்லுவோம். பாயிண்ட்ஸ் லோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். திரும்ப போனதும் நிறைய காயின்ஸ் உனக்கு தார அப்படின்னு ஹீலமி சொல்றா. அதுக்கு ஒரு கோல்டு காயின் இருக்குன்னு டேரக்டர் பியர் கொடுக்குறாரு. ஃபாரஸ்ட் ஸ்டாடம் ஒன்னும் சீப் கிடையாது. சோ டார்க் டேரக்டர் நான் உனக்கு என்னால முடிஞ்ச கோல்டு காயின்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஈவன் இந்த டஞ்சன் லார்ட் எரிஞ்சிருந்தாலும் உண்மையிலேயே அதை செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இவங்க எல்லாரும் கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்க்காது இறந்த மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு டேரக்டர் பியர் சொல்றாரு. கோக்கியோ போய் அதை தொட்டு பார்த்து உண்மையிலேயே பஞ்ச் பண்ணி பாக்குறா. அப்பவா அதை அசையல. தூக்கத்துல இருந்து என்ன யார் எழுப்புனது அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அங்க வரா. அந்த கியோலிங் ஷவுட்டிங் சாங் பாடுற மாதிரியே தான் பேசிட்டு இருக்கா. நீ தான் அந்த இடத்த கொளுத்து விட்டியான்னு கேட்கவா. ஆமா, நான் நெதர்லாண்டுக்காக ஒர்க் பண்றவா. இது கூட தெரியாத முட்டாள்களா நீங்க. லெப்டினன்ட் ஜெனரலுக்காக ஒர்க் பண்றேன், நானும் ஒரு ஜெனரல் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா எல்லாரும் இவ்வளவு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் டார்க் சொல்றான். பட் இவ ஒரு 100 கோஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால நார்மல் வெப்பன்ஸ் இவ மேல ஒர்க் ஆகாது. பட் மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்க அட்டாக் பண்றதுனால அந்த அட்டாக்ஸ் எல்லாமே இவ மேல
ஒர்க் ஆகுது. என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லி அடி வாங்கும் போது அவ பாடிக்கிட்டே தான் கத்திக்கிட்டு இருக்கா. ஜெனரல் உங்ககிட்ட தான் கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவ பார்க்கும்போது அந்த பரவாவளை தூக்கிட்டு போய் ஒரு வழியா ஈஸியா அவளை டிஃபீட் பண்ணியிருந்தாங்க. மரமா மாறி இருந்த மக்களும் இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இதுல நான் தான் பெருசா எதுவுமே பண்ணல. பட் அட்லீஸ்ட் நான் ஒரு நார்மல் வெண்டிங் மிஷின், எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மரத்துல இருந்து ஹியூமனாவே திரும்ப மாறின எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குறான். எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் ஸ்ட்ராடமி நாசமாயிடுச்சின்னு டேரக்டர் டார்க் வருத்தத்துல இருக்கான். சோ எல்லாருமே இப்ப கிளியர் ஃப்ளோர்ஸ் லேக் ஸ்ட்ராடமுக்கு தான் போறாங்க. இந்த இடம் பச்சை பசேல்னு ரொம்பவே அழகா இருந்தது. பட் இப்ப எல்லாமே நாசமாயிடுச்சு. லாமிஸ் கொஞ்சம் வருத்தப்படுறான். நம்மளோட பெஸ்ட் நம்ம பண்றோம், மத்தத கடவுள் பாத்துக்கிடுவாருன்னு இந்த ஓல்டு கப்பிள் சொல்றாங்க. ஷோ போட்டுட்டு மக்களால இங்க நடக்க முடிஞ்சா அது எனக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஹீவி அப்பவும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். எப்பவும் கிவ் அப் பண்ணாம போராடினா போது அப்படின்னு சொல்லி ஹீக்கியோ சொல்றா. அந்த மொத்த ஸ்டாடமும் நாசமா போயிருந்தாலும் எல்லாரும் ஓரளவுக்கு சீர பாக்குறாங்க. இப்ப அப்படியே ஃபாஸ்டா எல்லாரும் ஓடி யார் ஃபர்ஸ்ட் போறான்னு ரேஸ் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. கிளியர் ஃப்ளோ லேக் ஸ்டாடமுக்கு புதுசா வந்த மக்கள் எல்லாத்துக்கும் தங்குறதுக்கு இப்போதைக்கு ஒரு சிம்பிள் கேம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க தங்குறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் தேவையான விஷயங்களை ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்குவோம். நம்ம ஹீரோ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோட வைக்கிற காய்கறிகள் டேஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு வியாபாரம் கம்மியாயிருது. அவனுக்கு காயின்ஸோ கிடைக்க மாட்டேங்குது. ரெயின் ரெஸ்டாரண்ட்டை விட இவாதான் எனக்கு பிரச்சனையா இருப்பா போலயே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இப்போ ஸ்வீட்டான அவகிட்ட கிடைக்காத பொருள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ விற்க ஆரம்பிக்கிறான். ஸ்வீட்ஸ் உடனே லேடிஸ் எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. பதிலுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து விற்க ஆரம்பிக்கிறார். கேக்கியோக்கோ நம்ம ஹீரோக்கோ ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஐ மீன் கேக்கியோ வந்துட்டு கொஞ்சமா காய்கறிகளை வித்தாலே போதும். பட் நம்ம ஹீரோக்கு தான் காயின்ஸ் மூலயமா நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும். காமெடி சீனா தான் இதை அந்த எபிசோட்ல வச்சிருப்பாங்க. ஸ்டாரம் லார்ட் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. டெலிபோர்டேஷன் சர்க்கிளும் திரும்ப நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.